ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் 15 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றிய டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் அடுத்து வருவது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இதில் ஒயில் லூப், டூ ஒயில் லூப் மற்றும் ஃபார் லூப் என்று 3 வகை உண்டு. லூப்னா என்னன்னா, ஒரே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் ப்ரோக்ராமில் பண்ணணும்னா லூப்பிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணலாம். அதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நாம் 1லிருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதை ஜாவாவில் எப்படி பண்ணலாம்? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் என்று மெயின் மெத்தடை எழுதி system.out.println 1 என்று பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணினால் 1 பிரிண்ட் ஆகும். இதை 4 முறை காப்பி பண்ணி ரன் பண்ணினால் தொடர்ந்து 2, 3, 4, 5 என்று அவுட்புட் கிடைக்கும். இதுவே நாம் 100 நம்பர் அல்லது 1000 நம்பரை பிரிண்ட் பண்ணணும்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் மற்றும் ப்ரோக்ராமிங் கோடும் பெருசாகிக்கிட்டே போகும். இந்த மாதிரி ப்ராப்ளங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒயில் லூப் என்ற கான்செப்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். இதை எப்படி பண்ணலாம் என்பதை நான் இப்போ எழுதி காட்டுறேன். ஒயில் லூப்பை யூஸ் பண்ணணும்னா முதலில் ஒயிலை எழுதி கொள்ளணும். அதுக்கப்புறம் நாம் பேரந்தசிஸ் போட்டுக்கிட்டு கர்லி பிராக்கெட் போட்டுக்கணும். அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி எழுதுவோமோ அதே போல் இங்கேயும் போட்டுக்கணும். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேரந்தசிஸ்குள் ஒரு கண்டிஷன் கொடுப்பது போலவே இங்கேயும் கண்டிஷன் கொடுக்கணும். இஃப் ஸ்டேட்மெண்ட் பேரந்தசிஸ்குள் இருக்கும் கண்டிஷனை ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் ஒயில் லூப் கொடுக்கும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் வரை மறுபடியும் கர்லி பிராக்கெட்டுக்குள் என்ன கொடுக்குறோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பேரந்தசிஸ்க்குள்ள கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனவுடன் கர்லி பிராக்கெட்டுக்குள் இருக்கும் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். இப்படி 5 பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை ஒயில் லூப்புகள் எப்படி எழுதுவது என்று பார்ப்போம். முதலில் ஒரு வேரியபிள் அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி கொள்ளவும். அடுத்து வேரியபிளுக்குள்ள கண்டிஷனை கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்து வேரியபிளுக்குள்ள கண்டிஷனை நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் அல்லது நம்பர் மைனஸ் மைனஸ் என்று அப்டேட் செய்ய வேண்டும். ஒயில் லூப்பில் நடக்கும் இந்த 3 விஷயங்களையும் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதி விளக்கலாம். முதலில் மெயின் மெத்தடை எழுதுவோம். அடுத்து இன்ட் நம்பர் ஈக்குவல் டு 1 என்று வேரியபிளை டிக்ளேர் செய்வோம். அடுத்து ஒயில் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 என்று வேரியபிளுக்குள்ள கண்டிஷனை கொடுப்போம். இப்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் வரை வேரியபிள் ஒவ்வொரு நம்பராக இன்க்ரீஸ் ஆகும். 1, 2, 3, 4, 5 என்று நம்பர்களையும் கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணும். எப்போது நம்பர் 6 என்று ஆகிறதோ அப்போது ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை விட்டு வெளியே வந்துவிடும். இதை ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஒன்று, 2, 3, 4, 5 என்று எதிர்பார்த்தபடி அவுட்புட் கிடைக்கிறது. ஒயில் லூப்பில் நடக்கும் 3 விஷயங்கள். 1, வேரியபிள் டிக்ளேர் ஆகியிருக்க வேண்டும். 2, ஒயில் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 என்று வேரியபிளுக்குள்ள கண்டிஷன் கொடுக்க வேண்டும். 3, நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் அல்லது நம்பர் மைனஸ் மைனஸ் என்று வேரியபிளை அப்டேட் செய்ய வேண்டும். இத்துடன் ஒயில் லூப்புக்குள்ள டிஸ்கஷன் முடிவடைகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.